இன்றைக்கி நம்ம அவல் உப்புமா, இதை போகான்னு சொல்லுவாங்க. இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். லேசான அவலாக நான் எடுத்திருக்கேன். இதே மாதிரி தான் இருக்கணும், தட்டையாக இருந்தால் நல்லா இருக்காது. வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, வேர்க்கடலை, மஞ்சள் தூள், கடுகு, தேவையான அளவு உப்பு. முதல்ல அவலை நல்லா கழுவி தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அதை அப்படியே விட்டுருங்க. அது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி காஞ்சோன்னே கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கடுகு நல்லா பொரிஞ்சோன்னே கடலையை இப்போ போட்டு நல்லா வறுத்துடணும். கடலை நல்லா வறுத்தா தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நல்லா வறுத்துருங்க. இப்போ கடலை வறுத்தாச்சு. இப்போ பச்சை மிளகா, வெங்காயம், நான் 2 வெங்காயம் பெருசாக எடுத்திருக்கேன். நீங்களும் அது உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும். வெங்காயம் நம்ம நிறையா போட்டால் தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வேறு எதுவும் தேவையில்லைங்கிறதுனால நிறையா வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு இப்போவே நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா வதங்கணும். இப்போது இதில் மஞ்சள் இது மஞ்சள் தூள் தான் இதுக்கு இந்த டிஷ்ஷுக்கான கலர் கொடுக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ போடணுமோ போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நல்லா வதங்கணுன்னா நம்ம ஆல்ரெடி ஊறிட்டு இருந்ததில் அந்த அவலை எடுத்துக்கோங்க. கட்டிப்படாமல் இருக்கணும். அப்படி கட்டி பட்டுருச்சு அப்படின்னா நல்லா அதை உதிர்த்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உதிர்த்து அப்புறமா அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே நல்லா உதிர்த்து ஆட் பண்ணால் தான் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உப்பு, மஞ்சள் தூள் எல்லாம் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்தில் மார்னிங் டிஃபனாக கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு கார்னிஷிங்க்கு வேணும்னா நீங்கள் கொத்தமல்லி அதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஓமப்பொரியோ இல்லை உங்கள்கிட்ட வீட்டில் மிக்சர் இருந்தால் கூட அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், போகா ரெடி.